Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீன்வா எப்படி குக் பண்ணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீன்வா அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். கீன்வா அப்படிங்கிறது ஒரு வகையான தானியம். இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு ஃபுட். ஸோ இதை பத்தின வீடியோ ஆல்ரெடி நான் டீட்டெயில்டா போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதுதான் கீன்வா. இது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம குக் பண்ண போறோம். இதுல குக் பண்ணி நம்ம அரிசிக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா இந்த கீன்வா ரைஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கீன்வாவை ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இந்த கீன்வாவை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். ஏன்னா இதனால வந்து நமக்கு வாஷ் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது இதனால கிருமி தொற்று வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. இதை நம்ம எப்படி பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இதை குக் பண்ண போகிறோம். ஒரு பேனில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் மட்டும் நான் விட்டுக்கிறேன். இந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா கீன்வா, அந்த கீன்வாவை தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆயிலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த கீன்வாவை நீங்கள் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிட்டு அந்த கீன்வா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உதிரியாக வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு, தனித்தனியாக வந்துடுச்சு கீன்வா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீன்வாக்கு வந்து இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். கீன்வாக்கு எப்படி தண்ணி ஆட் பண்ணணும்னா, இப்போ 1 கப் கீன்வா நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1 கப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். 2 கப் ஆஃப் வாட்டரில் -2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். இதுதான் கீன்வா குக் பண்ணுற மெத்தடாலஜி. இதுபடி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கீன்வா கரெக்டாக குக் ஆகும், குழையாமல் இருக்கும். இப்போ இந்த கீன்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சிருங்க. கீன்வா வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, உதிரியா சூப்பரா கீன்வா குக் ஆயிருச்சு. இந்த கீன்வா பத்தின நன்மைகள், இது எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவுகள் சாப்பிடணும், யார் சாப்பிடலாம், இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த கீன்வாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம எப்படி ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி கீன்வா வந்து நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணி நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிட்லாம். இந்த கீன்வாவை வச்சு எக்கச்சக்கமான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் நமக்கு பசியை தாங்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதுல நிறைய ஃபைபர் சத்துக்கள் இருக்கு, அதனால சீக்கிரமா நமக்கு பசிக்காது. இது நீங்க வாங்கணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வேணுங்கிறவங்க ஆன்லைன்ல செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கீன்வா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் டெய்லியும் வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் விமனாக இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்கீங்க, உங்களால் டெய்லியும் குக் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த கீன்வாவை இதே மாதிரி நான் சொன்னபடி நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இதே மாதிரி வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் கண்டெய்னரில், ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் ரைஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த கீன்வாவை நீங்கள் எடுத்துக்கலாம். கீன்வால நிறைய விதமான நன்மைகள் எல்லாமே இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ் அவே ஓப்பன்ல இருக்கு. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.